கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டு. ஸோ நார்மலா நமக்கு பார்க்குற அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ரெகுலரா நார்மலா இருக்கிறது வந்து இப்படி சொல்றாங்க, பை கான்வெக்ஸ். ரெண்டு பக்கமே கான்வெக்ஸ் இருக்கு. சில சமயம் வந்து ஒரு சைடு மட்டும் எனக்கு பிளேனா இருக்கும், ஒரு சைடு மட்டும் எனக்கு இப்படி அடிச்சிருப்பாங்க. இது பிளானோ கான்வெக்ஷன். இது அடுத்து சொல்றேன். சில சமயம் பாருங்க இப்படி இருக்கும், ஒரு சைடு இப்படி இருந்து ஒரு சைடு இப்படி கூட அடிச்சிருப்பாங்க, இப்படி இருக்கும். பட் இது நம்ம ரெண்டு பக்கமே என்ன இருக்கு, கான்வெக்ஸ் இருக்கு. இதனுடைய பவர் வந்து சொல்லிட்டாங்க. பவர் லென்ஸ் பவர்னா பவர் ஆஃப் லென்ஸ்னு சொல்லி ஒரு டாபிக் படிச்சோம். அப்போ அந்த பவர் வந்து வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தோம் 10Dன்னு என்ன அர்த்தம், வாட் இஸ் டி மீன்ஸ், டீன் என்ன அர்த்தம், டயாப்டர். டயாப்டர் கரெக்ட்டுங்களா? ஸோ டயாப்டர். ஸோ டயாப்டர்னா என்னென்ன யூனிட், என்னதுக்கு மீட்டர் இன்வெர்ஸ் கரெக்ட்டுங்களா? டயாப்டர், ஒன் டயாப்டர்னு கேட்டீங்கன்னா ஒன் மீட்டர் இன்வெர்ஸ்னு அர்த்தம். சரி, இப்போ இவங்க கொடுத்துட்டாங்க பி வந்து ஈக்குவல் டு 10Dன்ட்டாங்க. கொடுத்துக்கிட்டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் வந்து என்ன, லென்ஸ் வந்து ஒரு லென்ஸுக்கு ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, அது 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 என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க நமக்கு. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி லென்ஸ் வந்து பாருங்க, அது டிஃபைன் பண்ணிட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஈச் சர்ஃபேஸ்ன்ட்டாங்க. ஓகே, அப்போ இதுக்கு நான் அடிக்கிறேன்னு சொன்னா புரியுங்களா, இதுக்குன்னு ஒன்று இருக்கும், அது R1 கரெக்டுங்களா? இது சர்ஃபேஸ் 1, இது சர்ஃபேஸ் 2 சரிங்களா? அப்போ இந்த சர்ஃபேஸ் நான் அடிக்கையில அது R1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாருங்க செகண்ட் சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அது எப்படி போகும், இப்படி போகும்போது அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இப்படி வந்து அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இப்படி போயிருக்கும். புரியுதுங்களா? இங்கிருந்து அடிச்சிருந்தேன், அது வந்து எனக்கு R2. ஸோ இந்த R1 R2 ரெண்டுமே எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, 10 சென்டிமீட்டர்ட்டாங்க. இதுவும் 10 சென்டிமீட்டர், இதுவும் எனக்கு 10 சென்டிமீட்டர். இப்போ பி கொடுத்துருக்காங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க நீங்க, ரேடியஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னா, ஓகே, R1 R2 எல்லாம் தெரிஞ்சதுன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க நீங்க? கொஞ்சம் புத்தகத்தை ரெஃபர் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நோட்ஸ் எழுதுனீங்கல்ல, பவர் ஆஃப் லென்ஸ்னு ஒரு டைட்டில் எடுத்துனா இல்லையா, பவர் ஆஃப் லென்ஸ் எடுத்திருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் ஃபார்முலா எழுதணும், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, தின் லென்ஸ் ஃபார்முலானால நிறைய எழுதி வச்சுமே உள்ள. அதுல இந்த ரேடியஸ், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதையெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா எழுதிருக்கீங்களா? ஒருத்தரும் படிக்கிறது இல்லை, நல்லா தெரியுது. Sir, ny by f equal to n2 minus n1 into 1 by dc1 plus 1 by dc2. தம்பி நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஆனா 95% அது கரெக்ட். இந்த DC1 DC2 விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா ஃபைனலா ஒன்று கன்க்ளூட் பண்ணோம்ல, அந்த ஃபார்முலா சொல்லுங்க. Yes sir, yes sir, yes sir, yes sir, எழுதிருக்கேன் sir. சொல்லுங்க. Sir, 1 by f equal to n21 minus 1 into 1 by r1 minus 1 by r2. ஒன் பை R1 மைனஸா? Yes sir. நான் அப்பப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் போட்டு விட்டுறேன். அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் கூட ஏதோ ஒன்று ப்ளஸ் போட்டு விட்டேன், மைனஸ் போடுறது, மைனஸ் R2. ஸோ இதுதான் ஃபார்முலா. பவருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கு ரிலேஷன் எழுதியிருக்குமா? பவருக்கும் ஃபோக்கல், பவர் ஆஃப் லென்ஸ்ங்கிறது என்னது, வாட் இஸ் பவர் ஆஃப் லென்ஸ்? இட்ஸ் நதிங் பட் என்னது, 1 by f இன்வர்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் எனக்கு என்னதுங்க, பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ அப்போ எஃப் என்ன பண்ணணும், 1 by pன்னு போடணும். 1 by p அவங்களே கொடுத்துட்டாங்க, p வேல்யூ கொடுத்துட்டாங்க 10ன்னு. அப்போ இது எனக்கு என்ன ஒரு எஃபோட வேல்யூ, 0.1 மீட்டர்னு வரும். 0.1 மீட்டர்.
ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்குறது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதனால நான் இது சென்டிமீட்டரில் எழுதிக்கிறேன். ஸோ 10 சென்டிமீட்டர். அப்போ ஃபோக்கல் லென்த் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 10 சென்டிமீட்டர். இது கான்வெக்ஸ் லென்ஸு. அதனால இது ப்ளஸ்ஸாவே இருக்க போகுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்டுங்களா? அதே மாதிரி பாருங்க, பவர் ஆஃப் லென்ஸ் அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கே தெரியும் 1 வந்து எனக்கு ஏர் கேட்டுங்களா? இது லென்ஸு. 2ங்கிறது என்ன பண்ணியிருப்பேன்? லென்ஸ்னு வச்சிருப்பேன். தம்பி இந்த 1 வந்து சர்ஃபேஸ்க்காக எழுதுனது. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 1 வந்தது இந்த லென்ஸுடைய சர்ஃபேஸ் 1 இது 2ன்னு மென்ஷன் பண்றதுக்காக எழுதியிருக்கிறேன். புரியுங்களா? மற்றபடி இந்த N2 1 இருக்கு இல்லையா? இந்த N2 நீங்க என்ன எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க நீங்க? N2 by N1 எழுதுவோம். சரிதானா? அதானே N2 1ங்கிறது. ரைட்? 1 by R1 minus 1 by R2. சரி. இப்போ N2 பாருங்க இதுதான் 2. ரைட்? லென்ஸ் இருக்கிறது 2. இது ஏர் இருக்கிறது 1. ரைட்? அப்போ N1 எனக்கு என்ன ஆயிரும்? ஏரோடைய வேல்யூ N1. ஏருக்கு என்னது வேல்யூ N1? 1. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் 1. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் சிம்பிள் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 1 by 10 அப்படின்றது சொன்னீங்கன்னா இது 1 by 10 நீங்கள் அப்படியே இருக்கும். இது சிம்பிளாக எனக்கு என்ன ஆகும்? லென்ஸுடைய N2 மைனஸ். நல்லா பாருங்க, இந்த 1 தூக்கிட்டேன். ஏன்னா இந்த N1 எனக்கு என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஏரோடைய வேல்யூ இது ஏருக்கு. ஸோ N2 மைனஸ் 1. சரி. இப்போ R1 ஈக்குவல் டு R2 தெரிஞ்சிருச்சு. மேக்னிடியூட் தெரிஞ்சிருச்சு. ரெண்டுமே 10ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எது பிளஸ் எது மைனஸ்ன்னு எனக்கு தெரியணும். சரிங்களா? R1 எனக்கு பிளஸ்ஸா மைனஸா சைன் கன்வென்ஷன் பிரகாரம்? R1 இதுதான் சர்ஃபேஸ் 1. புரியுதுங்களா? அதுக்காக தான் மேலே 1 ரெட்டில் எழுதியிருக்கேன். இதுதான் சர்ஃபேஸ் 1. சார் அது கீழே R2ன்னு எழுதியிருக்காங்க சார். எது கீழே R2 எழுதியிருக்குதுங்க? சர்ஃபேஸ் 1 கீழேங்க சார். மேடம் R2 இங்கே எழுதியிருக்குதுங்க. நீங்கள் அதை படம் போகல கரெக்டாக கவனிக்கணும். இதுதானே சர்ஃபேஸ் 1. இந்த கர்வேச்சர் இப்படித்தானே இருக்குது. கர்வ் இப்படித்தானே அடிச்சிருக்குது. சரிதானே? எஸ் சார். அப்போ R1 இங்கே தானே எழுதுவேன் நான். புரியுதுங்களா? ரேடியஸ் கர்வேச்சர்னு இப்படி தானே அடிப்பீங்க. காம்பஸ் இங்கே நேர் வச்சு தானே இந்த ஆர்க் அடிப்பேன். அப்போ இந்த R1 ப்ளஸ்ஸா மைனஸா சைன் கன்வென்ஷன் பிரகாரம்? 10 சென்டிமீட்டருங்கிறது. சார் பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஏன்? சார் அந்த சர்ஃபேஸ் வந்து சார் சார் virtual- ரைட் சைடு தான் சார். ரைட் சைடு இருக்கு. அப்ப ரே வந்துன்னு சொன்னா இதுல இருந்து ஒரு ரே இப்படி மேல படுதுன்னு சொன்னா கேட்டுங்களா? ஸோ அந்த ரே என்ன டைரக்ஷன்ல போகுமோ நமக்கு ரூல் அதுதான். ரே போற டைரக்ஷன்லயே நீங்க ரெஃபர் பண்றீங்க ஒரு லொகேஷன் சொன்னா அது பிளஸ் போட்டுக்கணும். எப்போ நீங்க ரெஃபர் பண்ற லொகேஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் பொசிஷன் வந்து ரே ட்ரேசிங்க்கு ஆப்போசிட்ல இருக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? மைனஸ் போட்டுடணும். சரிதானா? ஸோ அப்படி பார்க்கையில R1ங்கிறது எனக்கு என்னவா இருக்கு? பிளஸ்ல இருக்கு. ஸோ அப்போ R1 ப்ளஸ் 10 இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் 10. சரி. நெக்ஸ்ட். வாட் அவுட் R2? சார் நெகட்டிவ். நெகட்டிவ். கரெக்டுங்களா? ஏன் நெகட்டிவ்? உங்க ரே இப்படி சார் போகும். லெஃப்ட் சைடு. ஆமா. ஏன்னா பாருங்க உங்களுடைய சர்ஃபேஸ் 2 வந்து இப்படி இருக்கு. சர்ஃபேஸ் 2ன்னு இருக்கிறது பாருங்க இப்படி இருக்கு. சர்ஃபேஸ் 2 இப்படி இருக்கு. இது சர்ஃபேஸ் 2 இப்படி இருக்கு. அப்போ இது ரெஃபைன் பண்ணணும்னா நான் இங்கிருந்து இப்படி வருவேன். கேட்டுங்களா? இந்த பொசிஷன்ல இருந்து நான் இப்படி வந்து ரெஃபர் பண்ணுவேன். இதனுடைய சென்டர் கர்வேச்சர் இங்க இருக்கு. அப்போ இங்கிருந்து கொண்டு வந்து இது R2ன்னு ரெஃபர் பண்ணுவேன். R1ன்னு இப்படி போயிருக்கேன். அப்போ இது எனக்கு என்ன ஆயிரும்? 1 divided by minus 10 ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த N2 கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் N2 அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா என்னென்ன? சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபைனல் எனக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாருங்க 1 by 10 இங்கே இருக்கும். ஈக்குவல் டு N2 மைனஸ் 1ன்னு இருக்கும். இந்த நேர் ஒரு 1 by 10 மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஒரு 1 by 10 அப்புறம் 1 by 10 ஈக்குவல் டு N2 மைனஸ் 1. இது 2 by 10 எழுதலாமா இதையா? ஸோ 10 கேன்சல் ஆயிடுது. அப்போ 1 by 2 ஈக்குவல் டு
n2 மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும். அப்போ n2 எனக்கு தெரியணும்னா இன்னொன்று வேணான்னு 1/2 ப்ளஸ் ஒன்றுன்னு சேர்த்திடுவேன். அப்போ n2 ஈக்குவல் எனக்கு என்ன ஃபைனலா 3/2 சார். 3/2. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸாக போட்ட ப்ராப்ளத்தை விட இது ஈஸியான ப்ராப்ளம். நீங்கள் இதையே டஃப்ன்றாதீங்க. ஆனால் பாருங்க ஒரே 1.5 லைனில் முடிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும். பவர் ஆஃப் லென்ஸ் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அப்படி கிடையாதுங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி யோசிக்கணும். இதெல்லாம் இமேஜின் பண்ணி இதெல்லாம் ஹையர் ஆர்டர் திங்கிங் ப்ராப்ளம். இதெல்லாம் முன்னாடி போட்டதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜின் பண்ணணும். இதில் இமேஜின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது டைரக்ட் ஃபார்முலா. பவர் ஆஃப் லென்ஸுக்கு தெரியும் P = 1/f இது டைரக்ட் ஃபார்முலா. மனப்படம் பண்ணி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் ரிமெம்பரிங் கொஸ்டின்ஸுங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு ஒரு டெக்னிக் இருக்குங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு. ஓகே, ஒரு கொஸ்டின் எடுக்கையில அது எப்படி எடுக்கணும்னு இருக்கு. ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகே, எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த டாக்ஸானமி பிரகாரம் ரிமெம்பரிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எவ்வளவு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எல்லா எக்ஸாம்லயுமே இவங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பிரகாரம் அதுல வந்து ஒரு ப்ரொபோஷனேட்டா இருக்கு. மெமரி செக் பண்ற மாதிரி எப்படி எடுக்கணும், அதுக்கு ஒரு செர்டன் ப்ரொபோஷனல் கண்டிப்பா கொஸ்டின் எடுத்தாகணும். இப்போ இதெல்லாம் அந்த மாதிரியான கொஸ்டின். அதை தாண்டி வந்து அவனுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில், அதாவது அனலிட்டிக்கல் ஸ்கில்னா ஒர்க் அவுட் பண்றது கிடையாது, ஆனா அனலைசிங் ஸ்கில். ஓகே, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அனலைஸ் பண்றான் அந்த பையன் அப்படிங்கிறதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இது வந்து அப்படி கிடையாது. இது ரொம்ப ஈஸி. டைரக்ட் ஃபார்முலா. உங்களுக்கு பவருக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் 1/fன்னு. அதை வச்சு எஃப் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த ரேடியஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி இதுவும் டைரக்ட் ஃபார்முலா தான் 1/f. அதுக்கப்புறம் இந்த சைன் கன்வென்ஷன் R1 R2 எஃப்க்கெல்லாம் என்ன போடணும்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் வேல்யூ ஈஸி எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, குட் நைட். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்.